அந்த ரவுடிங்க என்ன குத்த வர வரைக்கும் நானும் காயத்ரி தான் சாகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவனுங்க என்ன கத்தி எடுத்து குத்த வரும்போது கண்ணு மிக்கிற நேரத்துல காயத்ரி குறுக்க வந்து அந்த கத்தி குத்த அவ வாங்கிக்கிட்டா. அந்த நேரத்துல அவ என் மேல வச்சிருந்த காதலையும் பாசத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மம்மி. அப்படிப்பட்டவளுக்கு இதுக்கப்புறம்லாம் என்னால துரோகம் பண்ண முடியாது மம்மி. இத்தனை நாளா உங்க பேச்சை கேட்டு ரொம்ப முட்டாள்தனமா நான் குடிச்சிட்டு வந்து அவளை குடும்பப்படுத்திட்டு இருந்தேன். இப்ப நீ முடிவா என்னதாண்டா சொல்ல வர? அப்ப உனக்கு அந்த காயத்ரி தான் முக்கியம் இல்ல? அவ கூட தான் இனிமே நீ வாழ போறியா? ஏண்டா அப்பா உனக்கு ஒரு பெரிய இடத்துல ஒரு நல்ல வாழ்க்கை அமைன்னு நான் கனவு கண்டேனே, அதுல எல்லாம் மண்ணலி போட்டியாடா? ஆமா மம்மி, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே காயத்ரியோட விருப்பம் போல குடும்பம் குழந்தைன்னு நான் ரொம்ப சந்தோஷமா அவ கூட வாழ போறேன். அவ கழுத்துல தாலி கட்டி அவளை மகாராணி மாதிரி பாத்துக்க போறேன். ஏண்டா உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், ஆனா நீ அந்த காயத்ரி போய் மகாராணி ஆக்கணும்னு சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா மம்மி, இத்தனை நாளா நான் பைத்தியமா முத்தி போய் தான் இருந்தேன். நான் கும்பகோணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் பைத்தியம் தெளிவாயிடுச்சு. நீ சிவாவோட வாழ்க்கையும் திவ்யாவோட வாழ்க்கையும் கெடுத்தா மாதிரி என்னோட வாழ்க்கையையும் தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க மம்மி. இனிமே நான் காயத்ரிக்காக வாழ போறேன். காயத்ரி, காயத்ரி, என்னாச்சு உனக்கு? இன்னும் என்னால அந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியலமா. கண்ணை மூடினா அந்த ரவுடிங்க கத்தியால குத்துனது எல்லாமே என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போதுமா. எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட பரவாயில்லமா, ஆனா சந்தோஷ்க்கு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா என் நேரம் என் வாழ்க்கையே போயிருக்குமா. கவலைப்படாத, நீ எதை பத்தியும் யோசிக்காத. உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா தான் நடக்க போகுது. ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா நம்பிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏதோ எனக்கு தப்பா இருக்க மாதிரி தோணுதுடி. எனக்கு என்னமோ இப்பதான் எல்லாம் சரியா நடக்கிற மாதிரி தோணுது. கும்பகோணம் போயிட்டு வந்தா தோஷம் கழியும்னு ஜோசியர் சொன்னது உண்மைதாமா. இத்தனை நாளும் சந்தோஷ் கூட என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. ஏண்டி கத்தி குத்துப்பட்டு மறுஜன்ம எடுத்திருக்க, சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ற? நான் சந்தோஷமா தாமா இருக்கேன். ஏன்னா என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. இதாம்மா நான் ஆரம்பமா பாக்குறேன். சந்தோஷ் என்னோட காதல் எவ்வளவு ஆழமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டாருமா. கும்பகோணம் போயிருந்தப்ப என்ன எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டான் தெரியுமா? நான் கூட இப்பதான் கேட்டேன். இனிமே நான் காயத்ரிய மகாராணி மாதிரி பாத்துப்பேன்னு சந்தோஷ் அவங்க அம்மா கிட்ட சொல்றத நான் என் காதால கேட்டேன். நான் சொன்னேன்ல சந்தோஷ் சுத்தமா மாறிட்டான்னு. நம்பிக்கையா சொல்ற. இருந்தாலும் கும்பகோணத்துல நடந்ததை நீ என்கிட்ட சொன்ன. ஆனா எதுவுமே தானா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அவன் மேல சந்தேகமா தான் இருக்கு. நீ நம்புறியோ இல்லையோ, என்னோட சந்தோஷம் நான் நம்புறேன். இனி அவனை பத்தி என் முன்னாடி தப்பா பேசாத.